சிவானந்தா அண்ட் வேதா தியான பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு எது கடவுள்? எது கடவுள் என்றால் பெரும்பாலும் சந்திரன் கடவுளா அல்லது சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன, அப்பொழுது சூரியன்தான் கடவுளா என்றால் இல்லை. அப்போ எதுதான் கடவுள்? பல பேர் அறிவுதான் கடவுள் என்றும் கூட கூறுவார்கள். அறிவுதான் கடவுளா என்றால் அறிவு மனிதனுக்கு மட்டும் அல்ல, 5 அறிவு ஜீவன்களும் 4 அறிவு ஜீவன்களும் 3 அறிவு ஜீவன்களும் 2 அறிவு ஓரறிவு ஜீவன்கள் வரை அனைத்துக்குமே அறிவு என்பது உண்டு. உதாரணத்திற்கு 5 அறிவு கொண்ட ஒரு ஆடும் காடுகளிலும் மலைகளிலும் இலை தழை செடி கொடிகளை உணவாக உட்கொள்ளும் பொழுது அது எடுத்த உடனே மடமடவென்று உண்ண துவங்காது. முதலில் நுகர்ந்து பார்க்கும். நுகர்ந்து பார்த்த பின்பு அந்த நுகர்வு வாசனையை மூளை செல்களுக்கு அனுப்பி இதுவே இந்த பொருள் நமக்கு உணவாக நாம் உண்ணுவதற்கு ஏற்றதுதானா என்ற ஒரு சென்சாரை அங்கு பதிவு செய்து உணவுப் பொருள்தான் சாப்பிடலாம் என்ற ஒரு ரிப்ளே மூளை செல்களிலிருந்து வந்தால் மட்டுமே அந்த ஆடு காடுகளிலும் மலைகளிலும் அந்த செடிகளையும் கொடிகளையும் உணவாக உட்கொள்ளுமே தவிர எடுத்த உடனே உணவாக உட்கொள்ளாது. அதே போன்று நாம் நாய்க்கு உணவு வைத்தோம் என்றால் கூட அந்த நாய் எடுத்த உடனே சாப்பிடாது. முதலிலே நுகர்ந்து பார்க்கும், பின்புதான் உணவு உண்ண ஆரம்பிக்கும். இதில் எடுத்த உடனே சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மனிதன் மட்டுமே. எடுத்த உடனே வாயில் போட்டு உணவு உண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மனிதன் மட்டுமே. ஆகவே அறிவுதான் கடவுளா என்றால் அறிவும் அல்ல. எந்த ஒரு பொருள் இல்லை என்றால் நம்மால் உயிர் வாழ முடியாதோ அதுதான் கடவுள். அந்த வகையிலே காற்றே கடவுள். காற்று என்று ஒன்று இல்லை என்றால் நாம் சுவாசிக்க முடியாது. சுவாசம் 1 நொடி 2 நொடிகள் இல்லை என்றாலும் கூட நம்மால் உயிர் வாழ முடியாது. அந்த வகையிலே காற்றே கடவுள் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்ம நமஸ்காரம்.